இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூர் அருகே வாலிபர் வெட்டி படுகொலை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தந்தை கொலைக்கு பழி தீர்த்த மகன்கள். ஆயுத பூஜை விழா. முதல்வர் அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் பூஜை செய்து கொண்டாட்டம். காவல்துறை ஆயுத கிடங்கில் ஆயுத பூஜை விழா. துப்பாக்கி பூஜை செய்து கொண்டாடிய காவலர்கள். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை கொலை செய்த வாலிபரை மகன்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி டிவி நகரை சேர்ந்தவர் அப்பு என்கிற அன்பழகன். பெயிண்டரான இவர் மீது கொலை உள்ளிட்ட 7 வழக்குகள் உள்ளது. இவர் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அவரது அக்கா வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் இவர் நேற்று இரவு அப்பகுதியில் மது அருந்த சென்ற பொழுது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வில்லியனூர் போலீசார் அப்புவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அப்புவின் உறவினரான டிவி நகரை சேர்ந்த ரவுடி கக்கு என்கிற பிரபுவை சொத்து பிரச்சினைக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு அப்பு தனது கூட்டாளிகளான புதுச்சேரியில் பிரபல ரவுடிகளான சங்கர், சத்யாவுடன் சேர்ந்து கொலை செய்ததால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுவின் மகன்களான பிரவீன், பிரசீத் ஆகியோர் அவர்கள் கூட்டாளிகள் 7 பேருடன் சேர்ந்து அப்புவை மதுக்குடிக்க அழைத்து சென்று கொலை செய்துள்ளது தெரியவந்தது. மேலும் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவல்துறையின் ஆயுத கிடங்கில் AK-47 உள்ளிட்ட பல வகையான துப்பாக்கிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து பூஜை செய்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள காவல்துறையின் ஆயுத கிடங்கு இங்கு போலீசார் பயன்படுத்தக்கூடிய பல வகையான துப்பாக்கிகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆயுத கிடங்கில் உள்ள ஆயுதங்கள் மற்றும் கருவிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அங்கு வைக்கப்பட்டிருந்த AK-47 கை துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு துப்பாக்கிகள், கண்ணீர் புகை வீச்சு கருவிகள், பழங்காலத்து கத்திகள், ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது. இதன் மூலம் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளின் முக்கியத்துவத்தையும் பணியாளர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆயுத கிடங்கு SP ஜிந்தா கோதண்டராமன் கலந்து கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்ய பூஜையில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடிகர் தனுஷ் நடித்த இட்லி கடை திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு சிற்றுண்டு வழங்கி தனுஷ் கட்அவுட் மற்றும் பேனர்களுக்கு பீர், பால் ஊற்றி கொண்டாடினர். GV பிரகாஷ்குமார் இசையமைப்பில் தனுஷ் இயக்கத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. அதேபோன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் இட்லி கடை திரைப்படம் வெளியானது. இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என புதுச்சேரி தனுஷ் தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் திரைப்படம் வெளியான தியேட்டர் முன்பு ரசிகர்கள் ஒன்றிணைந்து படம் பார்க்க வந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டியாக இலவசமாக இட்லி வழங்கி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்தினர். தொடர்ந்து தியேட்டர் முன்பு நடனமாடியும் மற்றும் பீர் அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். திரைப்படம் பார்க்க வந்தவர்களும் பொதுமக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. மேலும் தனுஷ் கட்அவுட் மற்றும் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்தும், மாலை அணிவித்தும், மலர் தூவி, பட்டாசுகள் வெடித்தும், இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள். இதேபோன்று திரைப்படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினார்கள்.
மதகடிப்பட்டில் இயங்கு வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்ட கல்லூரியில் தமிழ் மொழியில் வழக்கு வாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து 9 அணிகளும், அரசு 16 அணிகளும், 2 சட்ட கல்லூரியில் இருந்து 1, தனியார் சட்ட கல்லூரியில் இருந்து 9 அணிகளும் மொத்தம் 36 அணிகள் பங்கேற்றன. தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் முன்னாள் தலைவர் சந்திரமோகன் இந்த தமிழ் வழக்கு வாத போட்டியை தொடங்கி வைத்தார். தனது உரையில் அவர், வழக்கறிஞர்கள் சமுதாய நீதிக்காக சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல போராடுபவர்கள் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பும் பொறுப்பில் உள்ளவர்கள் என்றும், சட்டக்கல்லூரி மாணவர்கள் சகிப்பு தன்மையுடன் வாழ வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு சட்டம் பயில்வதன் முக்கியத்துவத்தை கூறினார். வழக்கறிஞர் தொழிலின் தெய்வீக தன்மையையும், வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தில் தேவைப்படும் சமயோஜித அறிவின் முக்கியத்துவத்தையும் பற்றி சட்ட மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார். வில்லியனூர் வி. மணவெளி கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட பைரவி தேவி மற்றும் நாராயணசாமி நகர்களுக்கு 20,02,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு 5வது குறுக்கு தெருவில் 4,51,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை என மொத்தம் 24,53,000 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், சபாபதி, வாசு, பாலகுரு, ராஜேந்திரன், வேல்முருகன், கந்தசாமி, வடிவேலு, ரமேஷ், பூபாலன், முருகன், கிருஷ்ணா, மணி, தாமஸ், சுசீந்திரம், ஜான் பாஸ்கோ, திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர், கிளை கழக நிர்வாகிகள் ராஜி, ரஃபீக், மில்ட்ரி முருகன், ஹரி, முருகேசன், சுரேஷ், சகாபுதீன், முத்து, பாலமுருகன், பாலு, ராமஜெயம், ரகு, பூபாலன், மாதவன், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி பகுதியில் பாரத பிரதமரின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. பாரத பிரதமரின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர், முன்னாள் எம்எல்ஏ BP ராமலிங்கம், சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் தலைமையில் மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி முன்னிலையில் மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஏற்பாட்டில் வில்லியனூர் மாவட்ட மங்களம் தொகுதி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மரக்கன்று நடும் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் புகழேந்தி, மாநில செய்தி தொடர்பாளர் நாகேஸ்வரன், மாவட்ட பொறுப்பாளர் SS ஆனந்தன், மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மகளிர் அணி மாநில துணைத் தலைவி மீனா, மாநில செயலாளர் விசாலாட்சி, அரியாங்குப்பம் மாவட்ட தலைவி மகேஸ்வரி, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், திருநீலகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள், தொகுதி பொதுச் செயலாளர் கந்தன், தொகுதி துணைத் தலைவர் பன்னீர், தொகுதி செயலாளர் வேல்முருகன், சித்ரா, யோகப்பிரியா, ராதா, அலமேலு உட்பட மாநில, மாவட்ட, தொகுதி, கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் வாழ்ந்து மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி நாராயணசாமி அவர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்ததன் காரணமாக தாமரை பட்டயம் விருதும் நமது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. கிராம மக்களை ஒன்று கூட்டி சமூக சிந்தனையோடு வழிநடத்திய முற்போக்கு சிந்தனையாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மேயருமான தியாகி நாராயணசாமி அவர்களின் நினைவு நாளை ஆண்டுதோறும் அவர்களின் மகன்
ஸ்டாலின் தலைமையிலும் மற்றும் ஸ்டாலின் அவர்களின் மகள் கவிதா முன்னிலையிலும் நினைவு நாளை முன்னிட்டு கருவடிக்குப்பம் பகுதியில் மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஜிம்மர் வளாகத்தில் எதிரிலும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் மற்றும் கருவடிக்குப்பம் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவருமான டாக்டர் சசிகுமார், புதுச்சேரி மாநில ஒட்டுமொத்த சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவருமாக மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் காவல்துறையின் ஓய்வு பெற்ற நல சங்கத்தின் தலைவர் துளசிங்கம், சமூக ஆர்வலர் பாக்சன் செயின் மற்றும் சமூக ஆர்வலர் வேலு, பாலு, செல்வகுமார் மற்றும் சத்யா, லோகேஷ், கணேஷ் இவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி நாராயணசாமி அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கீழ்பூத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நவராத்திரி சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெறும். நவராத்திரி கொலு கல்லூரி பார்த்தசாரதி ஆடிட்டோரியத்தில் வெகு அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகளின் பக்தி பாடலுடன் நடைபெற்றது. இந்த ஆண்டும் ஒவ்வொரு நாளும் கல்லூரி மாணவ மாணவிகள் 10 நாட்களுக்கு கூட்டு வழிபாடு செய்தனர். 10 நாள் நவராத்திரி திருவிழா இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. 9ஆம் நாள் அன்று 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 200 மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு, தொழில்துறையில் சாதனை படைத்திடவும், தங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அமைதி மற்றும் ஆனந்தம் பெருகிட சிறப்பு குத்துவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கல்லூரி ஆசிரியர்களும் இச்சிறப்பு குத்துவிளக்கு பூஜையில் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் பங்கேற்றனர். உலக நலன் மற்றும் அமைதி வேண்டி கல்லூரி நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிறப்பு திருவிளக்கு பூஜையில் கல்லூரியின் இயக்குனர், முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். கல்லூரி முதல்வர் சிறப்பு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். சுமார் 2 மணி நேரம் இந்த சிறப்பு விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பயிலும் மாணவிகள் பக்தி பாடல் ஒவ்வொரு நாளும் பாடி பக்தி செலுத்தினர். சுமார் 2 மணி நேரம் இந்த சிறப்பு விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்புணர்வு பேரணி கடந்த 30ஆம் தேதி அன்று நடந்தது. கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கண்டமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தொடங்கி பள்ளிக்கு எதிரே முடிந்த பின்பு போதை ஒழிப்பு பற்றிய உறுதிமொழி ஏற்றனர். பேரணிக்கு கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேவியர் சந்திரகுமார், ஊராட்சி துணைத் தலைவர் பத்மாவதி சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் சுபாஷ் சுந்தர் வரவேற்றார். நாட்டு நலப்பணித்திட்ட விழுப்புரம் மாவட்ட தொடர்பு அலுவலர் ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளியில் மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கண்டமங்கலத்தின் முக்கிய வீதிகள் வழியாக போதை ஒழிப்பு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம், சுரங்கப்பாதை வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கணேசன், ஞானவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுபாஷ் சுந்தர் செய்திருந்தார். முடிவில் உதவி திட்ட அலுவலர் மேக்தலின் ஜாய் கிறிஸ்டி நன்றி கூறினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு மயிலம் மெயின் ரோடு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. துர்கா பூஜையை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு துர்கா பூஜை விழாவினை கண்டு களித்தனர்.
மேலும் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் மூலமாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதுராப்பட்டு தொழில்பேட்டை துர்கா விநாயகர் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் இருவார சேவை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் தலைமையில் பிரதமர் அவர்கள் வயதை நினைவு கூறும் விதமாக புதுச்சேரி மாநிலம் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாமில் 75 நபர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் மற்றும் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவர்கள் உழவர்கரை சரவணன், ஜெயலட்சுமி, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாநில OBC அணி பொதுச் செயலாளர் சிவசெந்தில், மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா, மாநில செயலாளர் காமாட்சி, மாநில தொழில்நுட்ப பிரிவு இணை பொறுப்பாளர் சார்லஸ், OBC நிர்வாகிகள் வேணு, எத்திராஜ், ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் பெருமாள், அரியாங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், பட்டியலணி வில்லியனூர் மாவட்ட தலைவர் கல்யாண சுந்தரம், மாவட்ட துணைத் தலைவர்கள் பாண்டுரங்கன், இளவரசன், மாவட்ட செயலாளர் பிரசன்னா, வேதகிரி, மங்களம் தொகுதி துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம், ஏழுமலை, பொதுச் செயலாளர் கந்தன், செயலாளர்கள் ரதா, பங்கூர் வேல்முருகன், முன்னாள் தலைவர் பிரகாஷ், கருணாகரன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் குணசேகரன், ராமலிங்கம், கஸ்தூரி, காவேரி, விஜயலட்சுமி, சிவபெருமான், முருகையன், சரவணன், சந்தோஷ்குமார், திருவேங்கடம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராய் சுரேந்தர், வேல்முருகன், சுதாகர், எழில், சூர்யா, சிவபாலன், குபேந்திரன் செய்திருந்தனர். மேலும் மங்களம் தொகுதி இளைஞர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஜவஹர் த்ரோனா அகாடமியின் ஆண்டு விளையாட்டு விழா 2025 உற்சாகமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. மாணவர்கள் பல்வேறு தடகள மற்றும் விளையாட்டு போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் விக்னேஸ்வரன் புகழ்பெற்ற ஊக்கமளிக்கும் பேச்சாளர் ஆவார். அவர் மாணவர்களுக்கு உந்துதல் தரும் உரையாற்றி விளையாட்டு மற்றும் கல்வியில் சமநிலை முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் தலைமை தாங்கியவர் பள்ளியின் தலைவர் குருராஜ். அவர் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு அளித்து கௌரவித்தார். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் திறமையையும் முயற்சியையும் பாராட்டி அனைவரையும் வாழ்த்தினார்கள். இவ்விழா பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரும் பங்கேற்பாலும் சிறப்புற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூர் அருகே வாலிபர் வெட்டி படுகொலை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தந்தை கொலைக்கு பழி தீர்த்த மகன்கள். ஆயுத பூஜை விழா. முதல்வர் அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் பூஜை செய்து கொண்டாட்டம். காவல்துறை ஆயுத கிடங்கில் ஆயுத பூஜை விழா. துப்பாக்கி பூஜை செய்து கொண்டாடிய காவலர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.